டிசம்பர் 13ஆம் தேதி நடக்க வேண்டிய கரூர் பிரச்சாரத்தை செப்டம்பர் 27ஆம் தேதி மாற்றுவதற்கான காரணம் என்ன? புசி ஆனந்துக்கும் நிர்மல்குமாருக்கும் முன்ஜாமீன் கேட்டு முந்திட்டு போன தமிழக வெற்றி கழகம் ஏன் மாவட்ட செயலாளருக்கும் பொருளாளருக்கும் முன்ஜாமீன் கேட்கல? கலவரத்தை தூண்டுற விதமா ஆதவர்ஜனா போட்ட ட்வீட்டுக்கும் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி விஜய் போட்ட வீடியோக்கும் என்ன வேற்றுமை இருக்கு? ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கரூர்ல நடந்த இந்த கொடூர சம்பவத்தின் காரணமா எல்லாருமே என்ன பண்ணாங்க, விஜய் ஒரு வீடியோ வச்சுனா போட்டிருக்க கூடாதா? ஏன் விஜய் சம்பவ இடத்துல இல்ல? எதுக்காக ஒரு அவசரமா கிளம்பி சென்னைக்கு வரணும், பனையூர் பங்களால போயிட்டு தஞ்சம் அடையணும்? ஏன் அங்க இருந்திருக்கலாமே? இந்த இழப்பு அவர் நடத்தின கூட்டத்தால தானே வந்தது, அவரால் தானே வந்தது. ஏன் அங்கிருந்து தப்பித்து கொண்டு வந்தார்? ஒரு வீடியோ கூட போடலையே. அட்லீஸ்ட் நீங்க ஒரு வீடியோ வச்சுனா உங்க அந்த வீடியோ மூலமா இரங்கல் தெரிவிச்சிருக்கலாமே, வருத்தம் தெரிவிச்சிருக்கலாமே. ஏன் அப்படின்னு எல்லா பக்கமும் அவர் அணைக்கட்டினாங்க. இது ஒரு புறம் போயிருந்தது. இன்னைக்கு சம்பவம் கரூர் நீதிமன்றத்துல பயங்கரமா போயிருந்தது. தாவேகா முழுக்க திமுக தரப்பு மேலதாங்க தப்பு, காவல்துறை மேலதான் தப்பு அப்படின்னு தங்களை நாங்க குற்றவாளி இல்ல அப்படின்றத பிரதிபலிப்போட என்ன பண்ணிருந்தாங்க, வாதத்தை முன் வச்சிருந்தாங்க. ஆனா நீதிபதிகள் சரமாரியா கேள்வி கேட்டார். ஏங்க, நீங்க கேட்ட 3 இடமும் அது உங்களுக்கு ஏத்த இடமே இல்ல அப்படின்னு நீதிபதியே சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு அந்த இடத்தை பத்தி நல்லாவே தெரியும் நீதிபதிக்கு. ஏன்னா எல்லா விஷயமும் எடுத்தவங்க ஊத்தம்லாம் பேசக்கூடாது. இன்னைக்கு இந்த தாவேக நிர்வாகிகளாம் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லின்றாங்க. என்ன பேசணும்ன்றது தெரியாம, ஆதாரப்பூர்வமா இல்லாம, சட்ட ரீதியா, அக்யூரேட்டா, ஷெட்யூல் படி எதுவுமே பேசவே இல்லை. அவங்களுக்கு என்னன்னா, விஜய் மேல தப்பு இல்ல, தமிழக வெற்றிகள் மேல தப்பு இல்ல, முழுக்க தப்பு திமுகவும் காவல்துறை தான். இதனால எல்லாமே பேசுறாங்க. எதுவுமே ஆதாரப்பூர்வமா புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, ஆனா பேசவே மாட்டேங்கிறாங்க. ஆனா நீதிபதிகளோ இல்ல சட்டத்திட்டங்களோ அப்படி இருக்காது. சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீதிபதிகள் பேசுவாங்க. அதன்படி நீதிபதி சரியான கேள்வி கேட்டிருக்காரு. எதன் அடிப்படையில 10,000 பேர் வருவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க? காலாண்டு விடுமுறை, வார விடுமுறை, இப்படி இருக்கும் பொழுது 10,000 பேர் தான் வருவீங்கன்னு சொல்லிட்டு எப்படி கணிச்சிருக்கீங்க அப்படின்னு நீதிபதி கேள்வி கேட்டிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம, இவ்வளவு கூட்ட நெரிசல் இருக்கு, இதை எல்லாத்தையும் விஜய்க்கு நீங்க தெரியப்படுத்தினீங்களா அப்படின்னு பயங்கரமா கேள்வி கேட்டிருக்கிறாரு. இந்த நீங்க கேட்ட 3 இடமும் உகந்த இடம் இல்லை. ஏன்னா காவல் தரப்பு கிளியர் கட்டா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ரவுண்டானா லைட் ஹவுஸ்ல கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல பெட்ரோல் பங்க் இருக்குது, ஆறு இருக்குது, அதே போல ரயில்வே கேட்ல இருந்திருக்கு. அதனாலதான் ஐயா நாங்க கொடுக்கல, நாங்க இந்த இடம் கொடுத்துருக்கோம். நீதிபதி சொல்லியிருக்காரு, உங்களுக்கு இந்த இடம் கொடுத்தது பொருத்தமான இடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இல்லையா, இந்த இடம் உங்களுக்கு பொருத்தமா இல்லைன்னா அப்பவே சொல்ல வேண்டியதானே. ஏங்க, நாங்க புசியானது கிட்ட சொன்னோம், வேலுசாமிபுரத்தை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு. அப்போ அவருக்கு அந்த இடம் ஓகே இல்ல அப்படின்னா அப்பவே அங்க ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கலாம். ஆனா அப்ப எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி குறை சொன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு காவல் தரப்பு கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நோட் பண்ண நீதிபதி அவர்கள் தாவேகா தரப்பை என்ன பண்ணிருக்காங்க, கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு தெரியல. நீங்க நடுநிலைமையா நில்லுங்க. நீங்க தமிழக வெற்றி கழகமும் இல்ல, திமுகவும் இல்ல. இங்க என்ன சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னா, கூட்டம் அலைமோதி இருக்கு. பயங்கரமான கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். எல்லாரும் என்ன சொல்றாங்க, காவல்துறை அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். காவல்துறையும் ஒரு மனுஷன் தாங்க. எந்த அளவுக்கு தான் அவங்க போராடுவாங்க. ஏன்னா நிறைய வீடியோக்கள் நீங்க பாருங்க, காவல்துறை ஒருத்தர் மேலெல்லாம் இருக்கிற ஒரு பில்டிங் மேல இருக்காரு. அந்த பில்டிங் மேல ஏறி காவல்துறை கெஞ்சி இருக்கிறார், கீழே இறங்குப்பா, கீழே இறங்குப்பா. கூட்டத்துல தவிச்ச பெண்களுக்கெல்லாம் காவல்துறை உதவி செஞ்சிருக்காங்க. காவல்துறையும் ஒரு மனுஷன் தான். அந்த மனிதாபிமானம் உங்களுக்கு ஏன் இருக்க மாட்டேங்குது? காவல்துறை மேல ஈஸியா நீங்க பழி போட்டு போயிருங்க. 500 பேரு கிட்ட காவல்துறை ஈடுபட்டு இருக்காங்க. 25,000 பேருக்கு நீங்க குறிப்பிட்டது 10,000 பேர், ஆனா 25,000 பேர். இந்த கேள்விகளை தான் நீதிபதிகள் என்ன பண்ணிருக்காங்க, விஜய் தரப்பு மேல கேள்வி கேட்டிருக்காங்க. ஒண்ணு. இன்னொரு விஷயம், இன்னைக்கு புசி ஆனந்தையும் நிர்மல்குமாரையும் கைது பண்ண கூடாது அப்படின்றதுக்காக ஜாமீன் மனு தாக்கல் பண்றாங்க. ஏன் மாவட்ட செயலாளரும் பொருளாளரும் கைது பண்ணாங்கல்ல, அவங்களுக்கே நீங்க ஜாமீன் மனு கொடுக்கல? தாவேகா தரப்பு ஏன் ஜாமீன் மனு கொடுக்கல? அப்போ மேல்மட்ட நிர்வாகிகள் அப்படின்னா ஒரு தலைபட்சமா இருக்கிறீங்க அப்படின்னு. நீங்க இன்னைக்கு புசி ஆனந்துக்கும் நிர்மல்குமாரும் கைது பண்ண கூடாது அப்படின்னா முன்ஜாமீன் கேட்கிற தெரிஞ்ச தமிழக வெற்றி கழகத்துக்கு
அதே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் மதிய அழகனுக்கும் அதே போல பொருளாளர் பவுன்ராஜ் இவங்களுக்கு ஏன் நீங்க முன்ஜாமீன் கோரல? கேள்விகள் இருக்குல்ல, பல கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் விட்டுருவோம். விஜய் அவர்கள் மேல பல தரப்புப்பட்ட புகார் அளிக்கப்பட்டது. ஒரு வீடியோ விட்டுருக்கலாமனு, இன்னைக்கு அவர் வீடியோ விட்டுருக்கிறாரு. வீடியோல விஜய் அவர்கள் பேசுறத வச்சு பார்த்தோன்னா சூப்பரா டைலாக் டெலிவரி பண்ணியிருக்கிறார். ஒரு படத்துல எப்படி எமோஷனல் டைலாக் ரிலீஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, அன்பில் மகேஷ் அழுதாரு டிராமா அப்படின்னாரு. இன்னைக்கு விஜய் பண்ணியிருக்காரு, இது பேர் என்ன? டிராமா தானே, போட்டோ ஷூட் தானே. இவரு சினிமால எப்படி டைலாக் பேசுவாரோ அப்படிதான் பேசியிருக்காரு. உணர்வு பூர்வமா பேசுறாரா அப்படின்னா உணர்வு பூர்வமா பேசவே இல்லை. ஒரு டைலாக் டெலிவரிய பயங்கரமா பண்ணியிருக்காரு. எமோஷனலான டைலாக் டெலிவரிய சூப்பரா பண்ணியிருக்கிறாரு விஜய் அவர்கள். ஒண்ணு. இன்னொரு விஷயம், 41 பேர் இறந்திருக்கிறாங்களே, அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சீங்களா? வருத்தம் தெரிவிச்சீங்களா? இல்லையே. நீங்க சொல்றதெல்லாம் என்னவா இருக்குது? நீங்க பேசுறத வச்சு பார்த்தா, நீங்க அந்த வீடியோல பேசுறது எல்லாமே திமுகவை டார்கெட் பண்ற மாதிரி, கார்னர் பண்ற மாதிரி தானே இருக்கு. ஆக்சுவலா என்ன நடந்தது அதை பத்தி பேசுங்க சார்னா, அதை பத்தியெல்லாம் நான் பேச மாட்டேன், என் மேல தப்பு இல்லை. இவரு இன்னொரு விஷயமும் சொல்றாரு, நான் ஏன் அந்த இடத்துல இருந்து வெளியே வந்தேன், நானும் மனுஷன் தானே, இறந்து போனவங்களும் மனுஷன்தான், அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய மரியாதை. ஏன்னா உங்க கூட்டத்துக்கு இறந்துருக்கிறாங்க, வேற கூட்டத்துக்கு இறக்கல, உங்க கூட்டத்துக்கு இறக்குறாங்க. முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான் சொன்ன டைமுக்கு வரல. இதுல இன்னொரு விஷயம் சொல்றாரு விஜய் அவர்கள், 5 மாவட்டங்கள பிரச்சாரங்கள் மேற்கொண்ட, அங்கெல்லாம் நடக்காதது கரூர்ல மட்டும் நடக்கிறது. ஏன்? ஏன்னா இவரு பிரச்சனைய முடிக்கிறதுக்கு வீடியோ போடல, இருக்கிற பிரச்சனைய தூண்டி விடுறாரு. எரியிற நெருப்புல எண்ணெய கொஞ்சம் ஊத்துற கதையில தான் விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்காரு. நாமக்கல்ல இவர் பேசும் போதே 40 பேர் மயங்கி விழுந்திருக்கிறாங்க, அதுல 4 பேர் கவலைக்கிடமா இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் இருக்கு, தகவலும் இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது அங்கிருந்து விஜய் அவர்கள் வந்தார், கூட ஒரு படையை கூட்டு வந்திருக்காரு நான் கரூருக்கு. வரும்போதே சில ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கு, அது பெரிய பிரச்சனை கிடையாதா? ஏன் நீங்க விக்கிரவாண்டியிலையும் மதுரையிலையும் மாநாடு போட்டீங்களே, அங்க மூச்சு திணறி ஒருத்தர் இருக்கலையா, 400 பேர்கிட்ட மயங்கி விழலையா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா விஜய் அவர்களே? இங்க கரூர்ல நடந்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா விசித்திரமா தான் இருக்கு விஜய் அவர்கள் பேசுறது. இதுல இன்னொரு விஷயம், டிசம்பர் மாசம் 13ஆம் தேதி தான் கரூர் ஷெட்யூல் இருந்தது ஆரம்பத்துல. ஆனா திடீர்னு 27ஆம் தேதி மாத்துறதுக்கான காரணம் என்ன? ஏன் திடீர்னு நீங்க 27ஆம் தேதிக்கு கரூரை மாத்துனீங்க? அன்னைக்கு சேலம் தான் உங்களுக்கு ஷெட்யூல, ஆனா கரூரை மாத்துறாங்க. ஏன்னா திமுக முப்பெரும் விழாவை நடத்தி இருக்காங்க. சோ உங்களுக்கு கூடின கூட்டம் அதிகமா, எனக்கு கூடுற கூட்டம் அதிகமா, போட்டா போட்டி. இதுல என்னங்க உங்களுக்கு போட்டா போட்டி? நீங்க ஷெட்யூல் போட்டீங்களா, அந்த ஷெட்யூலிங்ல கரெக்டா இருந்திருந்தா இந்த இழப்பு நேரிட்டு இருக்குமா? கரூர்ல டிசம்பர் 13ஆம் தேதி நடக்க வேண்டிய ஒரு மீட்டிங், ஒரு பிரச்சாரத்தை திடீர்னு அவசரமா நீங்க மாத்துறீங்க, நேரம் கிடைக்கல. இதுல நீங்க மாவட்ட செயலாளரை கை காட்டுறீங்க. மாவட்ட செயலாளர் என்னையா பண்ணுவான், என்ன பண்ணுவான்? திடீர்னு நீங்க மாத்திரீங்க. இப்போ அந்த மாவட்ட செயலாளர் டிசம்பர் 13ஆம் தேதி தானே, நம்மளுக்கு டைம் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு மாசம் இருக்கு, அந்த இடையில நம்ம எதனா பண்ண, திடீர்னு நீங்க மாத்திரவோ அவருக்கு கை காலம் புரியல, அவரை நம்ம ஒரு குறை சொல்லவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இருந்தாலும் வேற வழி இல்ல, திடீர்னு ஷெட்யூல மாத்திட்டாங்க, பரபரப்புல ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அங்க ஒரு ஆர்கனைஸ் இங்க இல்லவே இல்ல. இவங்களுக்கு அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த தெரியல, வழிமுறைப்படுத்த தெரியல அப்படின்றதான். இதுல முழுக்க முழுக்க காரணம் விஜய் செய்த தவறுகள் என்னன்னா, டைமுக்கு வராதது ஒரு பெரிய காரணம். இன்னொன்னு எல்லாருமே சொல்றாங்க, அங்க இருக்கிற மக்களே சொல்றாங்க, கரூர்ல ஒரு ஆட்டோ டிரைவர் கூட பேசினார், அந்த வீடியோக்கெல்லாம் இருக்கு, ரவுண்டனா பகுதியை கொடுத்திருந்தா இழப்புகள் இன்னும் அதிகமா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்கு, ஒரு பக்கம் ஆறு இருக்கு, அந்த இடத்துல கொடுத்திருந்தா இது பயங்கரமா விபத்துகள் 41 பேரோட முடிஞ்சிருக்காது, அதிகமா இருந்திருக்கு. ஏன் விஜய்க்கு கூட சில ஆபத்துகள் வந்திருக்கும், அந்த வாகனத்து பிரச்சாரத்துக்கு கூட சில ஆபத்துகள் வந்திருக்கும் அப்படின்னு தான் இங்க பேச்சுகள். அது சோ விஜய் பேச்சு, அவர் வீடியோ வெளியிட்டது பயங்கரமான சில சந்தேகங்கள்லாம் தூண்டி விடுற மாதிரி தான் இருக்கு. கலவரத்தை தூண்டுற விதத்துல பேசுறாரோ, சிஎம் சார் முடிஞ்சா என் மேல கை வச்சு பாருங்க, ஒண்ணு நான் வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன் அப்படின்னு. கலவரத்தை தூண்டுறீங்களோ?
இது பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுக்கு நீங்க வீடியோ போட்டிருக்கணும். சிஎம் சார் அழகா ஒரு விஷயத்த சொன்னார். எந்த ஒரு கட்சி தலைவனோ எந்த ஒரு கட்சி தலைவரோ அவங்களுடைய தொண்டர்களோ பொதுமக்களோ சாகிறத விரும்ப மாட்டாங்க. ஆனா இது எதார்ச்சியா நடந்த ஒரு விபத்து. இதுக்கு யாரும் பொறுப்பு இல்ல. இங்க வந்து ஆணையம் வந்து அவங்க சட்ட ரீதியா என்ன பண்றாங்க, சேகரிச்சிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இங்க விஜய் அவர்கள் போட்ட ஒரு பதிவு முழுக்க முழுக்க திமுகவை தாக்கி போடுறாரு. திமுக வந்து அவர் சொல்றாரு, என்ன பழி வாங்குறதுன்னா உங்களை எதுக்குங்க பழி வாங்கணும்? சப்போஸ் அவர் சொல்ற மாதிரியே திமுக தாவேக்காவை பழி வாங்குதுன்னா, பழி வாங்குற எண்ணத்தோட இங்க இருந்திருந்தா தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு உதயமா இருக்குமா? கேள்வி. இது எல்லாமே புரிஞ்சிக்காம விஜய் அவர்கள் கொடுத்த ஸ்கிரிப்ட எமோஷனல் டைலாக் டெலிவரிய சூப்பரா பண்ணியிருக்கிறார். இது மாத்திரம் இல்லாம அவருடைய அரசியல் நுணுக்கங்களை கவனிக்கணும். இந்த வீடியோல தனக்கு சப்போர்ட்டா பேசின தலைவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. யாருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு, அண்ணாமலைக்கு, அன்புமணிக்கு, எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு. இவங்க 3 பேரை யாருன்னு பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி. இவரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில ஜாயின் பண்றதுக்கான ஒரு விஷயமும் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம அவருக்கு ஆதரவா யாரெல்லாம் வீடியோ போட்டாங்களோ அந்த யூடியூபர்கள் எல்லாம் கைது பண்ணியிருக்கிறாங்க. யாருமே இங்க தமிழ்நாடு அரசோ இல்ல காவல்துறையோ யாருமே விஜய் சப்போர்ட்டாளரை யாருமே வந்து கைது பண்ணல. அவதூறு பரப்புனவங்களை தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேசிக்கான விஷயத்த கூட இவரால புரிஞ்சுக்க முடியல. இவ்வளவு ஏன் ஆதவர்ஜனா என்ன போட்டாரு, புரட்சி ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேய் அரசாளுகிற இடத்துல பிணந்தின்னிகள் தான் இருக்கும், இந்த இடத்துல புரட்சி தான் சரியானது ஒன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டாரு. எதிர்ப்புகள் அதிகமா இருக்கும், அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணாரு. சோ அந்த மாதிரி இப்போ ஆதவர்ஜனா ஒரு ட்ராக்ல போனார்னா விஜய் அவர்கள் ஒரு ட்ராக்ல போறாரு. இவங்க 2 பேரும் வேற வேற இல்ல, எல்லாம் ஒரே ஆளு தான். ஆதவர்ஜனா ட்வீட் போட்டு என்ன பண்றாரு, இப்ப கலவரத்தை ஏற்படுத்துற விதத்துல இது பண்றாரு. விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்டு கலவரத்துல என்ன பண்றாரு, ஏற்படுத்துறாரு. இப்போ எல்லாருக்குமே நீங்க விஜய் தரப்புல தாவேக தரப்புல எல்லாருக்கும் என்ன தோணுது, திமுக தப்பு செஞ்சது, காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு தரல. பாதுகாப்பு கொடுத்திருக்கு, காவல்துறைக்கு நன்றி தெரிவிச்சுதான் விஜய் அவர்கள் பேசி இருக்கிறாரு. இத கூட புரிஞ்சுக்காம எல்லாருமே இப்போ இப்படி இருக்கும் பொழுது, சூழ்நிலை இப்படி இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்துல ஒரு தவறான ஒரு பிம்பம் என்னன்னா, திமுக அரசு தப்பு செஞ்சிருச்சு, எங்களுக்கு வந்து துரோகம் இழைச்சிச்சு, நாங்க கேட்ட இடத்த கொடுக்கல, அது காவல்துறை எங்களுக்கு சரியா ஒத்துழைப்பு. இப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் இப்படி வீடியோ போட்டா என்னங்க நினைப்பாங்க? ஒவ்வொரு தொண்டர்களுடைய மனநிலைமை என்னவா இருக்கும்? அப்போ தலைவரே சொல்லிட்டாரு, நான் இதுக்கப்புறம் நம்ம ஏன் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, இனி அதிகரிச்சுட்டு தான் இருப்பாங்க. இந்த விஷயத்த விஜய் அவர்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். விஜய் அவர்கள் கூட நீங்க வந்து திமுகவையோ இதுல தவறுன்றது உங்க சைடுல கோர்ட்ல விசாரணை போயிருக்கு, தனிநபர் ஆணையம் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அது அப்புறப்ப பார்த்துப்போம் யார் மேல தப்புன்னு. இப்ப இந்த இழப்புக்கு காரணமா இருந்தவங்கள முதல் கட்ட நடவடிக்கையை தான் என்ன பண்ணிருக்காங்க, கைது பண்ணிருக்கிறாங்க. ஆனா இங்க விஜய் அவர்கள் உடனே வரிஞ்சு கட்டின்னு வராரு, எங்க நிர்வாகிகள் தப்பு இல்ல, எங்க நிர்வாகிகள் மேல தவறு இல்ல, நீங்க கைது பண்ணாதீங்க அப்படின்றாரு. வீடியோ வெளியிட்ட விஜய் அவர்கள் அந்த வீடியோல பேசுனதே பல முரண்பாடுகள் இருக்கு. டிசம்பர் 13ஆம் தேதி நடக்க வேண்டிய கரூர் மீட்டிங்க இன்னைக்கு மாத்திருக்கீங்க. அது மாத்திரம் இல்லாம நான் 5 மாவட்டங்கள்ல நடக்காதத கரூர் மாவட்டத்துல நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ட்விஸ்ட் பண்ணி விடுறீங்க. என்னதான் உங்களுடைய அஜெண்டாவா இருக்கு, என்னதான் உங்களுடைய இதுவா இருக்கு அப்படின்னு தான் தெரியல. இதனிடையில குருமூர்த்தி அவர் சந்திச்சதின் அடிப்படையில தான் இந்த வீடியோ வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட 72 மணி நேரம் கழிச்சுதான் இவர் இந்த வீடியோ வெளியிருந்திருக்கு. ஏன் இந்த பேச்ச நீங்க இன்னைக்கு பேசுறீங்களா, பேச்சு கேமரா முன்னாடி உக்காந்து பேசுறீங்களா பேச்சு, அன்னைக்கு விமான நிலையத்துல செய்தியாளர்கள் மைக்க நீட்டினாங்களே, அன்னைக்கு உங்க இதய கனத்து போலியா, அவ்வளோ அந்த இழப்பு உங்களை எஃபெக்ட் ஆகலையா, அன்னைக்கு பேசியிருக்கலாமே. சரி விடுங்க, அன்னைக்கு தான் பேசல, மறுநாள் பேசியிருக்கலாமே. ஏன் இத்தனை நாள் கழிச்சு நீங்க பேசுறீங்க? 3 நாள் கழிச்சு எதுக்கு நீங்க பேசுறீங்க? அன்னைக்கே போய் மறுநாள் பேசியிருக்கலாமே. இது மாதிரி ஒரு தவறு நடந்துருச்சு, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஒரு 41 பேர் இறந்திருக்காங்க, உங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிங்களா? உங்க தரப்புல இருந்து மன்னிப்பு கேட்டீங்களா? நான் லேட்டா வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் குறித்த நாங்க சொன்ன டைமுக்கு வந்திருக்கணும், ஆனா நான் லேட்டா வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? நீங்க குறிச்ச நேரத்துல வந்திருந்தா இந்த இழப்பே நடந்திருக்காதுன்னு தான் எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு.
இது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கூட புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு சிலர். ஆனா வெளியில சொல்ல முடியாம தங்க மனசுக்குள்ளே என்ன பண்ணிருப்பாங்க, அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க. நீங்க சொன்ன டைமுக்கு வந்திருந்தா இந்த பெரும் இழப்பு நடந்திருக்காது. 8:45க்கு நீங்க நாமக்கல், 12 மணிக்கு நீங்க கரூர்னா அந்த டைமுக்கு நீங்க வந்திருக்கணும். ஆனா நீங்க 8:45க்கு தான் வீட்டுல இருந்தே கிளம்புறீங்க. நாமக்கல்ல வந்தது 1 மணிக்கு, இங்க வந்தது 7 மணிக்கு. வரும்பொழுதே ஆக்சிடென்ட், உங்க வாகனத்துல சிக்கி. கொஞ்சம் அந்த இளைஞர்கள் வண்டிக்கு இந்த உள்ள பக்கம் வந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருப்பாங்கன்னு சொல்லியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு பெரும் படையை திரட்டி அங்கிருந்து கூட்டு வந்திருக்கீங்க. ஜனங்களை எந்த அளவுக்கு புஷ் பண்ணணுமோ உள்ள புஷ் பண்ணிருக்கீங்க. இங்க காவல்துறை வந்து தடுத்து இருக்கு, யாரும் பேச்சை கேட்கல. உங்களுக்கும் பேச்சை நிப்பாட்டுங்க ஆதவர்ஜுனா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆதவர்ஜுனா நாங்க இல்ல இன்னும் முன்னேறி வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இல்ல நாங்க முன்னாடி வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விபத்து நீங்க தவிர்த்திருக்க முடியும். ஆனா நீங்க ஒத்துழைக்கவே இல்லை. மேல்மட்ட நிர்வாகிகளோ இல்ல தொண்டர்களோ யாருமே காவல்துறைக்கு ஒத்துழைக்கல. இன்னைக்கு வந்து என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது அப்பவே கடந்துதான் அப்பவே செஞ்சிருந்தா இந்த பேச்சுகள் வந்திருக்காது, இந்த இழப்புகள் வந்திருக்காது. முதல் படியா இந்த கரூர் ஷெட்யூல நீங்க மாத்துனது. டிசம்பர் 13 நடக்க வேண்டியதை நீங்க மாத்துறீங்க. ஏன்னா முப்பெரும் விழால திமுக விட அதிகமா நம்ம கூட்டத்தை கூட்டணும், அவங்க கூட்டத்தை நடத்தி போட்டாங்க, அதனால நம்ம காட்டணும் அப்படின்ற ஒரு சின்ன பிரச்சனையா கூட இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேருடைய கருத்தாவும் இங்க இருக்கதான் செய்யுது அப்படின்றத இங்க நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். அது மாத்திரம் இல்லாம சிஎம் சாருக்கு உங்களை பழி வாங்குற எண்ணம் கிடையவே கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை நீங்க உங்க தொண்டர்களுக்கு பிரதிபலிக்கிறீங்க. எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற விதமா தான் விஜயோடைய வீடியோ ஸ்பீச் இருக்கிறத கண்டி இதை அணைத்து போடுற அளவுக்கு விஜயோட ஸ்பீச் இல்லவே இல்லை. சிஎம் சாருக்கு என்ன சார், உங்களுக்கு அவருக்கு என்ன பர்சனல் ரிவெஞ்ச், உங்களை அவர் பழி வாங்கணும், நான் வீட்டில தான் இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல தான் இருப்பேன் அப்படின்னா என்ன நீங்க சொல்ல வரீங்க? என்ன கைது பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றீங்களா? உங்க மேல நடவடிக்கை எடுத்து பாருங்க. நடவடிக்கை எடுத்து பார்க்கணும்னு நினைச்சுதான் அன்னைக்கு சம்பவம் நடந்ததுல அன்னைக்கு நைட்டு எடுத்திருப்பாங்க. அன்னைக்கு செய்தியாளர் கேள்வியில கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, இது வந்து யார் மேல தப்பும் கிடையாது, தனிநபர் விசாரணை போயின்னு இருக்கு, அந்த ஆணையம் கொடுக்கிற தகவலின் அடிப்படையில கண்டிப்பா நிச்சயமா நடவடிக்கை எடுக்கப்படும் தான் சொன்னார கண்டி உங்களை அவரை பாயிண்ட் அவுட் பண்ணி உங்களை அதிரடியா கைது பண்ணணும் அப்படியெல்லாம் இங்க பழி வாங்குற எண்ணம் திமுகவுக்கு ஒருபோதும் கிடையாது, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் கிடையாது. நீங்க இந்த பிரச்சனைய இன்னும் அதிகப்படுத்துறீங்க. உங்க ஸ்பீச் அப்படிதான் இருக்கு, இன்னும் அதிகப்படுத்துறீங்க, பொய்யான தகவலை கொடுக்குறீங்க அப்படின்றதுதான் நிதர்சன உண்மை. விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட கூடாதா அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த வீடியோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா இந்த பிரச்சனை இன்னும் அதிகரிக்கிற அளவுக்கு தான் விஜயோட ஸ்பீச் இருக்குது. அது மாத்திரம் இல்லாம புசி ஆனந்துக்கும் நிர்மல்குமாருக்கும் முன்ஜாமீன் கேட்ட தமிழக வெற்றி கழகம் அந்த மாவட்ட செயலாளருக்கும் பொருளாளருக்கும் முன்ஜாமீன் கேட்காதது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. டிசம்பர் 13 நடக்க வேண்டிய கரூர் பிரச்சாரத்தை உடனடியா நீங்க 27 நடத்துங்க, காரணம் என்ன அப்படின்னு இங்க கேள்விகள் இருக்குது. பல கேள்விகள் மத்தியில வீடியோ இந்த வெளியிட்டது ரொம்ப ஒரு பெரும் கொந்தளிப்பதா ஏற்படுத்துற விதமா தான் இருக்குது. அது மாத்திரம் இல்லாம எமோஷனல் டைலாக விஜய் அவர்கள் சூப்பரா வெளியிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு அன்பில் மகேஷ் அழுதத டிராமா அப்படின்னு சொன்னாங்க, இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசுனதை என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.